எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி, தமிழக மக்கள் நினச்ச மாதிரி, தமிழகத்தில் கடந்த 75 வருட காலமாக திமுக, அதிமுக அப்படின்னு இரு பெரும் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழக மக்களும் பார்த்திங்கன்னா, அதாவது எங்கள் வீட்டில் கூட எடுத்துங்க, எங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் முன்னாடி எடுத்துட்டோம்னா திமுக, அதிமுக இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இரு பெரும் கட்சி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க, திராவிட கட்சிகள் தான். அதுக்கு மாற்றாக நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். வைகோ அவர்களும் போய் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறமா தான் சரத்குமார் ஆரம்பிக்கிறார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சீமான் வராரு. அதுக்கப்புறமா கமலஹாசன் வராங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் வந்தால் கூட இந்த இரு பெரும் திராவிட கட்சியில் அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியல. எதனால் பண்ண முடியல அப்படின்னா, இவங்களுக்கு மாற்றம் வேறு யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு கட்சிகளுமே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஒன்று நீ ஆளு நாட்டை, இல்லைன்னா நான் ஆண்டுக்கிறேன். ஆனால் நம்ம ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தர் தான் நாட்டை ஆளணுமே தவிர வேறு யாருமே புதுசாக தமிழ்நாட்டை ஆளணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வரக்கூடாது அப்படிங்கிறதுல மறைமுகமாக டீலிங்கில் தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா ஏற்கனவே நிறைய அரசியல் பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், ஏன் பொதுமக்களே கூட இந்த மாதிரியான விஷயத்தை தான் அவங்களாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இருவரையும் தாண்டி, இருவரையும் மீறி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு கூட ஆகலை, 3 வருஷம் கூட ஆகாத அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரு கட்சி மக்களுடைய பேராதரவோட, இளைஞர்களுடைய பேராதரவோட, பெண்களுடைய பேராதரவோட 108 தொகுதியில் எடுத்து எடுப்பிலே ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேங்க, இது வரலாற்றுலேயே இடம் பிடிச்ச ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். இது நிறைய பேர் என்டிஆர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஐயாவோட அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஐயா வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் தான் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,79,00,000 80 லட்சம் பேர் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், நான் ஜெயிச்சிட்டேன், அப்புறம் சீட்டு கொஞ்சம் பத்தலை, ஏன்னா மெஜாரிட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுநர் என்னவெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆளுநர் யாருடைய அழுத்தத்தால் விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடலை, அழைக்கலை அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் 2 பேர் 2 விதமாக கருத்து சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்னங்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் தனிப்பெரும் கட்சி, நாங்கள் 108 தொகுதியில் ஜெயிச்சிட்டோம், எங்களுடைய 108 பேர் இதை வச்சே கூட ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆளுநர் அழைச்சிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறமா கூட்டணி கட்சியை சேர்த்து 113 சீட்டு கொடுத்தாங்க, 112 சீட்டு கொடுத்தாங்க. அதனால தான் ஆளுநர் நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் நிரூபிங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு 2 பேரும் 2 தரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் எது உண்மை, எது உண்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எது எப்படியோ, அதுக்கப்புறமா ஆளுநர் ஆட்சிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் வந்துடவே கூடாது. ஆளுநர் ஆட்சிங்கிறது பார்த்திங்கன்னா பிஜேபியோட, அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்கும் ஆளுநர் அப்படிங்கிறது. அது வந்துச்சுன்னா நாட்டுக்கு நல்லதில்லை, அந்த மாநிலத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து ஜெயித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருக்கட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவு கேட்டாங்க. விஜய் அவர்கள் கேட்டாங்க, ஆதரவு கொடுத்து அதுக்கப்புறமா மெஜாரிட்டியை நிரூபித்தாங்க. மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்குள்ளே
விஜய் அவர்கள் பட்ட பாடு, அதாவது தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் வந்து பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு கிடையாதுங்க. ஒவ்வொரு மக்களும் கண்ணீர் சிந்தினாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப் சேனலில், சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கண்ணீர் விடுறாங்க. ஏன்ப்பா இப்படி வந்து குடும்பம் பண்ணுறீங்க, இன்னுமாடா வந்து விஜய்க்கு அவருக்கு குடும்பம் பண்ணுவீங்க, எங்கள் பையனை வந்து விட்டுருங்களா, இதோட தயவு செஞ்சு வந்து ஆட்சி அமைக்க விடுங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு, ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து சில பேர் போய் என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து திரும்ப வந்து ரீஎலெக்ஷன் வைங்க, ரீஎலெக்ஷன் வச்சா இப்போ 108 தொகுதியில் ஜெயித்த விஜய் அவர்களால் மெஜாரிட்டி காட்டி வந்து ஆட்சி பண்ண முடியல, அதனால் நீங்கள் ரீஎலெக்ஷன் வைங்க, கண்டிப்பாக வந்து 200 தொகுதிக்கு மேலே வந்து விஜயனை வந்து ஜெயிக்க வைப்பானாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் பிறர் வந்து ரொம்ப காலமாக வந்து அரசியல் இருந்தவங்க பேசினதை வச்சு சொல்கிறேன், திரும்ப ரீஎலெக்ஷன் ஒன்று வச்சுட்டா கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேலே வந்து விஜய் வருவாங்க. ஏன் வருவாங்க அப்படின்னா, இவ்வளவு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சராக வந்து ஆட்சி அமைக்க வந்து அழைக்காத ஆளுநர் வந்து திரும்ப வந்து ரீஎலெக்ஷன் வைக்கும்போது விஜய் அவர்களை மிக பெரும்பான்மையோடு வந்து ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அனுதாப ஓட்டுகள் வந்து விஜய் அவர்களுக்கு நிறையா வரும். ஏன்னா மக்கள் அப்படித்தான் வந்து நினைக்கிறாங்க. இவ்வளவு ஜெயிச்சார், இவ்வளோ தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க, இதை வச்சே கூட வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்பு விழா நடத்தலாமே, பதவியேற்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் வந்து பேசினாங்க. யாருக்குமே கொடுக்காத இடைஞ்சல்களை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே இடைஞ்சல் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது அது எந்த சைடு இருந்து வந்து பிரச்சனை அவருக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அவரை சுற்றி எல்லாருமே, இவர் பம்பரமாக சுற்றிட்டு இருக்காரு, ஆனால் எல்லாருமே வந்து சுற்றி அடிச்சுட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை. ஆனால் இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் விஜய் அவர்களுடைய இடத்துல வேறு யாராவது இதே மாதிரி ஒரு 108 தொகுதியில் ஜெயிச்சுருந்தாங்க, இருந்துட்டு முதலமைச்சராக வந்து பதவியேற்பு விழாக்கு ஆளுநர் வந்து அழைக்கலை அப்படின்னா சத்தியமாக வந்து பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். தமிழ்நாடே வந்து தீப்பற்றி எரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நிறைய பெரிய போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவருடைய நிதானமாக இருந்து பெருந்தன்மையோட நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு வேறு எந்த ஒரு அடாவடியோ வேறு யாரையுமே இந்த நேரத்தில் கூட யாரையுமே எதுவுமே பேசாமல் எல்லாத்தையும் அரவணைச்சு, ஆளுநர் வந்து என்னதான் சொன்னாலும் சரி மெஜாரிட்டி தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச விஷயங்களை எல்லாமே பண்ணினாங்க. அது இல்லாமல் விஜயர்களுடைய அப்போ இருந்து கூட இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருந்து இப்போ அமைச்சரான திரு என் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா, திரு செங்கோட்டையன் ஐயா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் பயங்கரமாக பண்ணினாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. விஜய் அவர்கள் வந்து வீட்டில் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்காங்க, நிம்மதியாக இருந்துக்கிட்டு வந்து அவர் யோசித்து வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்களுடைய பேராதரவு விஜய்க்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டு போயிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், ஏதாவது ஒரு தலைவருக்கு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, ஆனால் அவங்க மேலே உள்ள ஹைப் வந்து சில பேருக்கு வந்து குறைஞ்சிரும். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவர் எப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தாரோ அந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அவருக்கு வந்து ஹைப்பு குறையவே இல்லைங்க. குறையாமல் ஏறிட்டே தான் போயிட்டுருக்குது. விஜய் அவர்களை பிடிக்காதவங்களுக்கும் பிடிச்சிடும் போல். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ நாங்களாம் கூட நம்ம யூடியூப் சேனலில் தைரியமாக போட்டுகிட்டு இருந்தோம், விஜய் அவர்கள் தான் சிஎம்மாக வரப்போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாட்டுக்கருத்தும் கிடையாது, விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக வரலைன்னா நாங்கள் வந்து அரசியல் பற்றின பதிவு போடுறதை நாங்கள் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் தரப்பில் வந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் பேசும்போது கூட சில சந்தேகங்கள் இருக்குத்தானே செய்யும். என்னடா இரு பெரும் திராவிட கட்சிகள், பெரிய கட்சிகள் இருக்குது, ஒருத்தர் வந்து ஆட்சியில் இருக்கார், இன்னொருத்தர் ஆண்டவர் இருக்கார். அப்போ ஆண்ட வந்து எதிர்கட்சியாக இருக்கார் ஆண்டவர். அதாவது ஆண்டவர்னா கடவுள் கிடையாதுங்க, ஏற்கனவே ஆண்ட தலைவர் முதலமைச்சர் வந்து எதிர்கட்சியாக இருக்காங்க. ஏற்கனவே வந்து எதிர்கட்சியாக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இந்த இரு பெரும் திராவிட சக்திகளுக்கு முன்னாடி எப்படி வந்து விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியும்? நம்ம வந்து கருத்துக்கள் சொல்கிறோம், முடியும், வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம், என்னதான் மக்களுடைய மனசை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் இருந்தாலுமே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருக்குல்ல, இது ஜெயிச்சிருவாரா, வந்துடுவாரா, வரமாட்டாரா? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்காமல் மட்டும் போயிட்டா
என்ன நடந்திருக்குமோ அப்படிங்கிறத யோசித்து பார்த்தாவே அதை கூட யோசித்து பார்க்க முடியல. யாருமே வந்து அவர் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியலை விட்டு ஒதுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா விஜயகாந்த் ஐயா வந்து ஃபஸ்ட்டு முதல் தேர்தலை வந்து தனியாக சந்தித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை தனியாக சந்திச்சதுக்கப்புறமா அவர் வந்து 8% என்னமோ எடுத்தாங்க முதல் தேர்தல்லையே, முதல் சட்டமன்ற தேர்தல்லையே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் என்ன சதவீதம் வாங்கினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கமலஹாசன் ஐயா வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய போக்கு எப்படி இருந்துச்சு, அவர் எந்த இடத்துல போய் நின்னாருங்கிறது தெரியும். சரத்குமார் ஐயா வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. அது எந்த மூலையில் இருக்குதுன்னு கூட தெரியல. இது மாதிரி திமுக அதிமுகவை தாண்டி மாற்று சக்தியை நம்ம வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே அப்படியே அடுத்த முதல் தேர்தலில் வேணால் ஸ்ட்ராங்காக நின்றுருப்பாங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிலைமை வந்து மோசமாக இருக்கும். யாராவது அவங்களுக்கு வந்து குழப்பியிருப்பாங்க, கன்ஃபியூஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து யாராவது ஒருத்தர் வந்து இல்லை வேணாம், நீங்கள் தனியாக இனிமேல் நிற்க வேணாம், கூட்டணி கட்சியோடு நீங்கள் வாங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டணி கட்சியோடு வந்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு வந்து நீங்கள் வந்து அடுத்த தேர்தலில் வந்து முதலமைச்சர் ஆகலாம். ஏன் விஜய் அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து எப்படி வந்து பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சராக இருக்காங்களோ அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் இருக்கணும், அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் விஜய் அவர்களை வந்து துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்து அரசியல் விமர்சகர்கள். ஏன் இவர் திரு ரங்கராஜ் பாண்டே அவருக்கு பேசும்போது கூட இதவே தான் கருத்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் நினச்சி கூட பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் இதை விஜய் அவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இந்தளவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு இப்போ அவர் மாற்றி பேசுகிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது எதிர்பார்த்தாங்களோ எதிர்பார்க்கலையோ, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து எதிர்பார்த்தாங்க மக்கள். என்னென்னா திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. மாற்று சக்தியாக வந்து வேறு யார் வந்திருந்தாலுமே மக்களுடைய பேராதரவோட ஒருவேளை ரஜினிகாந்த் அவங்களே வராங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக ரஜினிகாந்த் ஐயாவுக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பச்சை தமிழன்னு சொல்கிறோம், இவரவே இந்த பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னா திரு ரஜினிகாந்த் ஐயா வந்திருந்தாங்கன்னா என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதே ரஜினிகாந்த் ஐயா தான் ஆதவர்ஜனா வந்து ரஜினிகாந்த் ஐயா தப்பாக பேசவே இல்லை. ஆனால் அவர் என்ன பேசினார், அவருக்கு உடனே வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. யாரெல்லாம் வந்து அப்போ வந்து ரஜினிகாந்த் அவங்கள திட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி வந்து திரு ரஜினிகாந்த் ஐயா வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இது உண்மையிலே நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை தான். ஏன்னா வந்து திமுக அதிமுக இரு சக்திகளுக்கு இடையில் ஒருத்தர் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்து வராங்க அப்படின்னா அந்த கட்சியோட நிர்வாகிகள் மேலே திடீர்னு விரக்தி ஆகிற மாதிரி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து மக்கள் மனசில் வந்து என்ன மாதிரி தோணும் அப்படிங்கிறத, அப்போ திமுக அதிமுக சாதகமாக தான் ஒரு அறிக்கை கொடுத்தாரு அப்படிங்கிறத பொதுமக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. யார் என்ன பண்ணனாலும் எத்தனை பேர் கூட்டணியாக வந்தாலும் கூட்டமாக வந்தாலுமே திரு ஜோசப் விஜய் அவர்களை பக்கத்தில் நெருங்க முடியாது. மக்களுடைய மனசில் ஜோசப் விஜய் மட்டும்தான் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு சான்று தான் இந்த 108 தொகுதியில் வந்து ஜெயிக்க வச்சாங்க. அமோகமாக நல்லா ஜெயிக்க வச்சாங்க. மக்கள் வந்து இனிமேல் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அரசியல் மாண்புங்கிறது ஒன்று. அரசியலில் வந்து முதலமைச்சராக வந்து அரியணையில் ஏறினாலுமே ஒவ்வொரு தலைவர்களும் போய் நேரில் போய் சந்தித்து வாழ்த்து பெற்றுட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாங்க, திரு வைகோ அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க, திரு ஸ்ரீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாங்க. இன்னும் பல தலைவர்களை போய் பார்க்குறதா சொல்கிறாங்க. இதுதான் உண்மையிலேயே ஒரு அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பு வந்து வேறு எந்த ஒரு கட்சி தலைவர்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக வந்து இருக்க உண்டான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறத நம்ம இதிலும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு பொறுமையாக நேர்த்தியாக இவருடைய இந்த வயசில் வந்து இவ்வளவு நிதானமாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. யார்கிட்டையுமே நடக்க முடியாது. அதாவது அப்போ சொல்லுவாங்க, இவர் வந்து அறிஞர் அண்ணா வந்து ஜெயிச்சப்போ காமராஜர் வந்து தோத்துட்டாங்க. காமராஜர் வீட்டுக்கு போயிட்டு அறிஞர் அண்ணா போயிருக்காங்க. அவரை பேசி வழி அனுப்பிச்சி விடும்போது அண்ணா காரில் ஏறும்போது காமராஜர் வந்து காரை வந்து டோரை வந்து கதவு திறந்து விடுறாராம். அப்போ வந்து நீங்கள் எதுக்கு திறந்து விடணும்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாராம், நான் ஒரு சாதாரண மனுஷன், நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர், உங்களுக்கு வந்து நான் காரு கதவை திறக்கிறது வந்து அவ்வளோ தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி காமராஜர் ஐயா சொன்னதாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு அரசியல் மாண்புங்கிறத நம்முடைய தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட தான்
இந்த அரசியல் மாண்பை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. வேறு அதுக்கப்புறமா காமராஜர் ஐயா காலத்துக்கு அப்புறமா வேறு இந்த மாதிரி வந்து வேறு எந்த ஒரு முதலமைச்சருமே வந்து பண்ணனதில்லை. விஜய் அவர்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலே நான் சொல்கிறேங்க, அரசியலில் வந்து ஜெயிச்சா மட்டும் பத்தாது, மற்ற தலைவர்களை எப்படி மதிக்கணும், அவங்க வந்து நம்மளை வந்து கருத்து ரீதியாக வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எப்படி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறது மாதிரி எது இருந்தாலும் சரி. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசியல் மாண்பு அந்த முன்னாடி இருந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எந்த விதமான மரியாதை குறைவும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சராகவும் அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்றதுக்கு அப்புறமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீரமணி ஐயாவை வந்து போய் வந்து பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் போய் பார்த்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் மாண்பு தான் விஜய் அவர்களை இன்னும் மென்மேலும் உயர்த்திட்டே இருக்கும். தமிழக மக்களுடைய மனசில் விஜய் அவர்களுக்குன்னு ஒரு இடம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. என்னவெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுத்தாங்களோ நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. ஆனால் என்னென்னா, இப்போ கஜானா காலியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வந்து பேருக்கு தான் சொன்னாங்க கஜானா காலியாக இருக்குதுன்னு. அப்புறம் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அரசுகிட்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அது எவ்வளோ இருக்குது என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைங்கிறது சினிமாவில் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து இதில் வந்து சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது, ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுட்டு தான் இதை வந்து வந்திருக்காங்க. அப்போ மக்களை வந்து அவர் ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிறத மக்கள் நம்புகிறாங்க, நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். மக்களுக்கு இனிமேல் நல்ல காலம்தான், மக்களுக்கு இனிமேல் வந்து விடிவு காலம்தான், பெண்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும், இளைஞர்கள் வந்து போதை கலாச்சார இளைஞர்களுக்கு உண்டானது குறைஞ்சிட்டு தான் இருக்கும். இனிமேல் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எங்களுடைய சார்பாக எங்கள் ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவரை அரவணைச்சு இந்த இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது ஆளுநர் ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஆதரவு கரம் நீட்டி சீட்டை வந்து கொடுத்த நான் ஏற்கனவே சொன்ன கட்சியில் எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இனிமேல் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தலைவரை வந்து தமிழ்நாடு தேர்ந்தெடுத்திருக்குது. தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர் கிடச்சிருக்காங்க, மக்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் கிடச்சிருக்காங்க, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பையன் கிடச்சிருக்காங்க, தாய்மாருக்கு பையன் கிடச்சிருக்காங்க, சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு அண்ணன் கிடச்சிருக்காங்க, தம்பி கிடச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். நிச்சயமாக வந்து விஜய் அவர்கள் வந்து அடுத்து என்னென்ன நகர்வுகள் எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து எதை வந்து நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்று திரும்ப நான் சொல்கிறேன், மக்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், பதவியேற்ற அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்ணுறோம். நிச்சயமாக இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 2031 2036 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்து நம்ம சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம். எல்லா தேர்தல்களும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க தமிழக மக்கள். அந்தளவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து நல்லாட்சியாக அமைய போகுது, நல்லாட்சி மட்டும்தான் நடத்துவார் அப்படிங்கிறத எங்கள் கருத்தை பதிவு பண்ணுறோம். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம், மதிப்பளிக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல விஷயத்தோட நல்ல பதிவோடு அடுத்த பதிவில் சந்திப்போம்.